Right. So start பண்ணலாம் எல்லாரும் கேட்கணும்னு நினைக்கிறேன். Right. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போற விஷயம் professional ethics. For professional accountants, there are 5 ethical principles. Integrity, objectivity, confidentiality, professional competence and due care, professional behavior. So, there are 5 ethical principles the professional accountant should follow. There are 5 threats. Self-review, self-interest, familiarity, advocacy, intimidation. Right. So, 5 விதமான principles follow பண்ண வேணும்ன்றது கட்டாயமா இருக்கு. அந்த 5 விதமான principles follow பண்றதை வந்து நான் சொல்லுவோம் ethical behavior. Right. So, ethical behavior ன்னு சொன்னா இந்த 5 விஷயத்தை நாம follow பண்றதா இருக்க வேணும். அந்த ethical behavior follow பண்ணாம விடுறதுக்கான காரணம் இந்த 5 விதமான threats இருக்கு. இந்த 5 விதமான threats-ஐயும் நாம குறைக்க வேணும். இந்த 5 விதமான threats-ஐயும் நாங்க குறைச்சோம் என்று சொன்னா இதுக்குரிய கம்ப்ளைன்ஸ் வந்து கூடும். சோ இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு ஆப்போசிட் வியூ இருக்கு. அதாவது எத்திக்கல் பிரின்சிபிள்ஸ் ஃபாலோ பண்றத தடுக்கிறது அல்லது குறைக்கிறது தான் இந்த த்ரெட்ஸ். சோ இந்த த்ரெட்ஸ் நாம குறைக்க வேணும். ஃபர்ஸ்ட் இன்டெகிரிட்டியை பார்த்தோம்னு சொன்னால் the professional accountant should be straightforward and truthful ன்னு சொல்றோம். Objectively, the professional accountant should be independent, free from bias. Confidentiality, you cannot disclose the information which is confidential. Professional competence and duty means you should be capable enough, you should have sufficient knowledge, skills to perform the duty and you have to take maximum care. Professional behavior, the compliance with laws and regulations. Self-review and பார்த்தோம்னு சொன்னால் personal benefit கூட prioritize பண்றது. Self-interest ன்னு சொன்னால் personal benefit prioritize பண்றது. Self-review, reviewing the work originally performed by them. Familiarity, long association or close relationship. Advocacy, promoting the client's position or product. Intimidation, physical or actual threat. Right. So, இப்போ இதுல பார்த்தோம்னு சொன்னா confidentiality வந்து சில exemptions இருக்கு. Confidentiality exemptions இருக்கு அப்படின்னு சொன்னால் when there's a legal requirement you have to disclose. When there's a legal requirement you have to disclose. When you have the permission to disclose the information and there's no legal barrier still you can disclose. So, இப்படிப்பட்ட சில விஷயங்கள exemption. அடுத்த விஷயம் பார்த்தோம்னு சொன்னால் இந்த த்ரெட்டை குறைக்கிறதுக்கான வழிமுறையை நாங்க சொல்லுவோம் safeguard. Right.
சேஃப்கார்டை பார்த்தோம்னு சொன்னால் சேஃப்கார்ட்ல வந்து வேற வேற விதமான சேஃப்கார்ட்ஸ் இருக்கு. So இந்த safeguards for professional accountants in public practice, in non-public practice. And நாங்க ரெண்டா பிரிக்கிறோம். Public practice என்று சொன்னால் audit sectorல இருக்கிற accountants, that is auditors. Non-public என்று சொன்னால் ஒரு auditor-ஆ இல்லாமல் ஒரு finance manager-ஆவோ accountant-ஆவோ அப்படி இருக்கிற accountants. So இப்ப நீங்க chartered qualified ஆயிட்டீங்கன்னு சொன்னா நீங்க ஒரு auditor-ஆ இருக்கலாம் அல்லது auditor இல்லாம accountant related position-ஆ இருக்கலாம். So நீங்க public practice-ல இருக்கீங்கன்னு சொன்னா audit. So public practitioners-க்குரிய safeguards இருக்கு, non-public practitioners-க்குரிய safeguards இருக்கு. இந்த சேஃப்கார்டை நாங்க ரெண்டா பிரிச்சோம் என்று சொன்னால் பப்ளிக் பிராக்டிஷனருடைய சேஃப்கார்டை நாங்க ரெண்டா பிரிக்கலாம். சேஃப்கார்ட் பை தி ப்ரொஃபஷன் ஓ லெஜிஸ்லேஷன். ப்ரொஃபஷன் என்று சொல்றது என்ன? சிஏ அல்லது லெஜிஸ்லேஷன், ஸ்ரீலங்காவில் இருக்க சட்டங்கள். இந்த சட்டங்கள் வந்து சில சேஃப்கார்ட்ஸ் இருக்கு. அதுக்கு மேல நாங்கள் எங்களுடைய ஆடிட் மூலமாக நாங்கள் எங்களுக்கு தனியா சில சேஃப்கார்ட்ஸ் எடுத்துக்கொள்ளணும். ரெண்டு விதமான சேஃப்கார்ட்ஸ் இருக்கு. நான் பப்ளிக் பிராக்டிஸ்லயும் பார்க்கும்போது சேம் கேட்டகரி ப்ரொஃபஷனல் ஓ லெஜிஸ்லேஷன் கொடுக்கிற சேஃப்கார்ட்ஸ், ஒர்க் பிளேஸ்ல நாங்கள் கிரியேட் பண்ணி கொள்ற சேஃப்கார்ட்ஸ். இப்படிப்பட்ட ரெண்டு விதமான சேஃப்கார்ட்ஸ் இருக்கு. சோ இவ்வளவுதான் உங்களுக்கு தேவையான விஷயம். இவ்வளவு விஷயத்தையும் நாங்க டீடைலா படிக்கிறோம். திரும்ப பார்த்தோம்னா ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்ல 5 பிரின்சிபல்ஸ் இருக்கு. இந்த 5 பிரின்சிபல்ஸ் உங்களுக்கு தரோலி அண்டர்ஸ்டாண்ட். 5 விதமான த்ரெட்ஸ் இருக்கு. சோ 5 பிரின்சிபல்ஸ் மீனிங் தெரியுமா, கான்ஃபிடென்ஷியலிட்டிக்குரிய எக்ஸெப்ஷன்ஸும் தெரியுமா. 5 விதமான த்ரெட்ஸ் இருக்கு. இந்த த்ரெட்ஸை குறைக்கிறதுக்கு நாங்க சேஃப்கார்ட்ஸ் யூஸ் பண்றோம். சேஃப்கார்ட்ஸ் வந்து நாங்க ரெண்டு விதமா யூஸ் பண்ணோம். சேஃப்கார்ட்ஸ் ஃபார் தி அக்கவுண்டன்ட்ஸ் இன் பப்ளிக் பிராக்டிஸ், சேஃப்கார்ட்ஸ் ஃபார் தி அக்கவுண்டன்ட்ஸ் இன் நான் பப்ளிக் பிராக்டிஸ். பப்ளிக் பிராக்டிஸ் அக்கவுண்டன்ட்ஸ்க்கு சேஃப்கார்ட் நாங்க ரெண்டா பிரிக்கலாம். Safeguards by the professional legislation, safeguards by the professional firms. Non-public practice line நாங்க ரெண்டா பிரிக்கலாம். Safeguards by the professional legislation, safeguards by the workplace. எப்படி நாங்க பிரிச்சோம்னு சொன்னா, சோ இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சரை தான் நாங்க கொஞ்சம் டீடைலா அனலைஸ் பண்ண போறோம். Right, so இங்க நாங்க பார்க்க வேண்டிய learning outcomes இருக்கு. Learning outcomes are first, analyze the threats applicable to professional accountants in public practice in complying with fundamental and ethical principles. So உங்களுக்கு எக்ஸாம்பிள்ல வரக்கூடிய ஒரு கேள்வி, ஒரு public practitioner that is ஒரு auditor வரக்கூடிய ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம்ஸ் என்னன்றதை நீங்க அனலைஸ் பண்ணக்கூடியதா இருக்கணும். சோ ஒரு சிச்சுவேஷனை தந்திருப்பாங்க, அந்த சிச்சுவேஷன்ல நீங்க அசஸ் பண்ணக்கூடியதா இருக்கணும். Apply conceptual framework approach to analyze the threats relating to auditor's independence. ஒரு ஆடிட்டர் வந்து இண்டிபெண்டன்டா இருக்கிறாரா இல்லையான்றதை நாங்க கன்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க் வச்சு அனலைஸ் பண்ண வேண்டி. Evaluate threats associated with provision of non-assurance service and methods of mitigating such threats. Non-assurance service ஆடிட்டர் கொடுத்தால் அஷூரன்ஸுக்கு அது ஒரு செல்ஃப் ரிவ்யூ த்ரெட்டை கிரியேட் பண்ணும். அந்த செல்ஃப் ரிவ்யூ த்ரெட்டை கிரியேட் பண்ற போது என்னென்ன விதமான சேஃப்கார்ட்ஸ் நாங்க ஃபாலோ பண்ண முடியும் என்றது இங்க சொல்லப்படுது. Apply the conceptual framework approach to evaluate specific non-assurance service. சில விதமான non-assurance services நாங்க ஒரு conceptual framework வச்சிருக்க போறோம். So we will go into the detailed discussion. Ethical principles, 5 விதமான ethical principles இருக்குன்னு நாங்க படிச்சாங்க. So அந்த 5 விதமான ethical principles தான் இங்க இருக்கு. இந்த 5 விதமான ethical principles மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க போகுது. Second, exception for the confidentiality requirement. Confidentiality உரிய exception. இந்த சிச்சுவேஷன்ல நீங்க
confidential information disclose பண்ண முடியும். Disclosure is provided by law and authorized by the client or employer. So information owner வந்து permission கொடுத்திருக்கார், லீகலாவும் இந்த barrier இல்லை என்று சொன்னா லீகலா disclose பண்றதுல தப்பு இல்லை. Disclosure is required by law. Disclosure வந்து compulsory requirement என்று சொன்னா, mandatory statutory requirement என்று சொன்னா நீங்க ethics பத்தி பார்க்க முடியாது. You have to disclose. There's a professional duty or right to disclose when not prohibited by law. So law la prohibit பண்ணாத போது உங்களுக்கு professional duty ஒன்று சொன்னா you must disclose that. அப்படி நீங்க disclose பண்றதுக்கு முன்னாடி நிறைய விஷயத்தை யோசிக்கணும். Factors to consider before disclosing the confidential information. இது ஒரு past paper question ஆகும். Whether the interest of all parties could be harmed if the client or employee consents to the disclosure of information by the professional. Right? So நீங்க அந்த இன்ஃபர்மேஷனை டிஸ்க்ளோஸ் பண்ணினால் அதனால மற்றவர்களுக்கு ஏதாவது டேமேஜ் வருமா என்றது இல்ல கவனத்தில் எடுக்கப்படும். Whether all relevant information is known and substantiated to the extent that is practical. நீங்க ஒரு விஷயத்தை சொல்றதா இருந்தா நீங்க உண்மையை தான் சொல்லணும். அப்ப உண்மையை தெரிஞ்சுதான் நீங்க சொல்லக்கூடியதா இருக்கணும். உங்களுக்கு all relevant information தெரிஞ்சா மட்டும்தான் சொல்லணும். உங்களுக்கு தெரியாத விஷயத்தை தெரியும் சொல்லணும். டைப் ஆஃப் கம்யூனிகேஷன், எப்படி நீங்க கம்யூனிகேட் பண்றீங்க, யாருக்கு அட்ரஸ் பண்றீங்க. சோ சம்பந்தம் இல்லாத ஒருத்தருக்கு அட்ரஸ் பண்ணக்கூடாது, authorized இல்லாத ஒரு பர்சனுக்கு நீங்க அதை கொடுக்க கூடாது. Whether the parties to whom the communication is addressed are appropriate recipient தான் நீங்க இதை அட்ரஸ் பண்றீங்களா. So these are some of the factors to be considered before disclosing the information. புதுசா ஒரு விஷயம் மட்டும் பார்க்கணும். NOCLAR என்று சொல்றது ஒரு international framework. NOCLAR stands for non-compliance with laws and regulations. So laws and regulation ஓட non-compliance இருந்தா ஒரு ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட் என்ன செய்யணும். நீங்க ஒரு கம்பெனில அக்கௌண்டன்ட் இருக்கலாம், ஃபைனான்ஸ் நினைக்கிறாங்க, நான் பப்ளிக் பிராக்டிஷனரா இருக்கலாம், இல்ல நீங்க ஒரு ஆடிட்டரா இருக்கலாம். உங்களோட கிளையண்ட்லயோ அல்லது எம்ப்ளாயர்லயோ ஒரு நான் கம்ப்ளைன்ஸ் நடக்குது உங்களுக்கு தெரிஞ்சா நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றத சொல்ற ஒரு ஃப்ரேம்வொர்க் தான் இந்த NOCLAR. So the objective of the auditor is responding to non-compliance, suspected non-compliance are to comply with the fundamental principles of integrity and professional behavior. நீங்கள் இன்டெகிரிட்டியா இருக்க வேண்டும், ப்ரொஃபஷனல் பிஹேவியரா இருக்க வேண்டும். சோ உங்களோட ஒர்க் பிளேஸ்ல வந்து ஒரு பிள்ளையான நடவடிக்கை நடந்தாலும் நீங்க எத்திக்கலா இருக்க வேண்டும்ன்றத நீங்க சொல்றீங்க. By alerting the management of appropriate those target governance of the clients, you seek to enable them to rectify, remediate, or mitigate the consequence of the identified or suspected non-compliance. So non-compliance நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா அதை உரியவருக்கு சொல்லி அதோட பேட் இம்பெக்ட், நெகட்டிவ் இம்பெக்ட் நீங்க குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ண போறீங்க. உங்களோட ஆப்ஜெக்டிவா இருக்கு. என்ன சொன்னா நீங்க ஒரு ப்ரொஃபஷனலி கம்ப்ளீட்டட், ப்ரொஃபஷனலி குவாலிஃபைட் பர்சன் அங்க இருக்கிறதால நீங்க அந்த விஷயத்தை சேஃப்கார்ட் பண்ணணும். அதாவது அங்க இருக்க நெகட்டிவ் கன்சிக்வன்சஸ் நீங்க குறைக்க ட்ரை பண்ணணும். Did the commission of non-compliance right has not yet occurred? ஒருவேளை ஒரு non-compliance நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னா அதை முன்னுக்கே நீங்க தடுக்கணும். To take such further action as appropriate to public interest, சம்பந்தப்பட்ட பப்ளிக்கை பாதுகாக்கிறதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை நீங்க எடுக்கணும். இது உங்களோட பொறுப்பு என்று NOCLAR framework சொல்லுது. NOCLAR stands for non-compliance with laws and regulations. So நீங்க ஒர்க் பண்ற இடத்துல உங்களோட கிளையண்ட் non-compliance நடக்குதுன்னு சொன்னா நீங்கள் அதுக்குரிய appropriate action எடுக்க வேண்டும் என்று சொல்றது தான் இந்த NOCLAR. So என்ன ஆக்ஷன் எடுக்க வேண்டும்ன்றதா நீங்க சொல்லப்பட்டிருக்கு. Procedure suggested for auditing and considering NOCLAR. So NOCLAR non-compliance with laws and regulations நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா obtain an understanding of the NOCLAR method. என்ன விஷயம் நான் கம்ப்ளைன்ஸ் நடந்துருக்கு, அதோட இம்பாக்ட் என்ன, யார் இதுல சம்பந்தப்படுகிறார்கள், விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளணும். நீங்க சொன்ன ஒரு விஷயத்தை நீங்க சொல்ல சொன்னா அதுக்குரிய கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நீங்க கேதர் பண்ணிக்கொள்ள வேண்டியது அவசியமாய். டிஸ்கஸ் வித் an appropriate level of management. So இதை யாருக்கு சொல்ல வேணும், ஒரு விடயத்தை செய்து கொண்டிருக்கிற அவர்கிட்ட போய் சொல்ல முடியாது, அவருக்கு மேலே இருக்கிற லெவலுக்கு நீங்க போய் சொல்லலாம். அட்லீஸ்ட் ஒன் above those parties involved or potentially involved. ஒரு சூப்பர்வைசர் பிளஸ் செய்தா மேனேஜர் சொல்லலாம், ஒரு மேனேஜர் பிளஸ் செய்தா போர்டு சொல்லலாம், ஒரு போர்டு பிளஸ் செய்தா தோஸ் டார்கெட் கவர்னன்ஸ் சொல்லலாம், தோஸ் டார்கெட் கவர்னன்ஸ் பிளஸ் செய்தா அதுக்கு மேலே யாருக்கு ரிப்போர்ட் பண்ண முடியும்ன்றதை நீங்க பார்க்கலாம். So discuss with appropriate level. Advise the client to rectify the consequence, deter any future instances or disclose to whoever is considered in a position to need to know. ஒரு பிள்ளை நடந்துக்குதுன்னு சொன்னால் இனிமேல் அந்த பிள்ளையை நடக்காத மாதிரி ப்ரொசீஜர்ஸ் அறிவிக்கணும். நடந்த பிள்ளை சம்பந்தமா உரிய தரப்புக்கு அறிவிச்சு அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும். Consider the client's response whether it indicates any concerns over their integrity. So நடந்த பிள்ளைய கிளையண்ட் ஒத்துக்கொண்டுட்டாருன்னு சொன்னால் அதை நேர்மையா நடந்து கொள்ள ட்ரை பண்ணிக்கணும்ன்றதை பார்க்கணும். அவர்கள் நேர்மையா நடந்து கொண்டால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிட்டீங்க. Consider that the disclosure to appropriate authority should be made
or if withdrawn from the engagement necessary. ஒருவேளை யாருக்காவது இது சம்பந்தமா சொல்ல வேணுமா இல்லைன்னு சொன்னா அப்படி சொல்ல முடியலைன்னு சொன்னா நீங்க அந்த வேலை செய்யலாம் அங்க இருந்து ரிசைன் பண்ண வேணும்ன்றதையும் பார்க்கணும். சோ ஒரு பிள்ளைங்களால திருத்திக் கொள்ள முடியல அந்த நான் கம்ப்ளைன்ஸ் தொடர்ந்து நடந்து இருக்குன்னு சொன்னால் நீங்க அங்க இருந்தா நீங்க அதுக்கு சப்போர்ட் பண்றீங்க நீங்க அங்க இருந்து வித்ட்ரா பண்ண வேண்டிய டாக்குமெண்ட் ஓவர் டிசிஷன் டிஸ்கஷன் அண்ட் ஜட்ஜ்மெண்ட். நீங்க இது சம்பந்தமா என்னென்ன நடவடிக்கை எடுப்பீங்க யாரோட கதைச்சீங்க எல்லா விஷயத்தையும் டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஏன்னு சொன்னா ஒருவேளை உங்களுக்கு எதிராக ஒரு ஆக்ஷன் பண்ணா நீங்க இந்த விஷயங்களை சொல்லக்கூடியதா இந்த விஷயத்துல ப்ரூவ் பண்ணக்கூடியதா இருக்கு. சோ நொக்லார் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் ஒரு ப்ரொஃபஷனலி குவாலிஃபைட் அக்கௌண்டன்ட் நான் கம்ப்ளைன்ஸ் நடக்கிற நேரத்துல பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் பாதுகாக்கக்கூடிய வகையில செயல்படணும் என்றதுதான் இந்த நான் கம்ப்ளைன்ஸ் ஃப்ரேம்வொர்க் சொல்லுது. தட் இஸ் நொக்லார். Threats to ethical behavior இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். ஒரு ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட் எத்திக்கல் பிஹேவியரோட இருக்கணும்னு சொன்னால் அது 5 விதமான த்ரெட்ஸ் இருக்கு. செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் த்ரெட், செல்ஃப் ரிவ்யூ த்ரெட், பப்ளிசிட்டி த்ரெட், அட்வொகேசி த்ரெட் அண்ட் இன்டிமிடேஷன் த்ரெட். இதோட மீனிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். மீனிங்ஸ் பத்தி நீங்க நாம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. because the question is going to be a case, right? ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது அந்த சிச்சுவேஷன் நீங்க அசஸ் பண்ண போறீங்க. right? Safeguards நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ரெண்டு விதமான சேஃப்கார்ட் இருக்கு. பப்ளிக் பிராக்டிஷனர் இருக்கு, நான் பப்ளிக் பிராக்டிஷனர். So, ethical safeguards to the accountants in public practice. So, public practitioner in the many ways. And the public practitioner to safeguards by the professional legislation, safeguards by the poor. So, safeguards by the professional legislation or regulation is on all elected Sarkangalo, CS Lanka, or the Samantha சில safeguards create பண்ணிருக்கோம். So, இந்த safeguards எல்லாருக்குமே பொதுவானது. எல்லா chartered accountants-க்குமே பொதுவானது. Education is very experienced requirement for entry into the profession. நீங்க ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ஆகணும்னு சொன்னா எல்லாருக்கும் வந்து என்ட்ரி குவாலிஃபிகேஷன் இருக்கு. நீங்க எத்தனை எக்ஸாம் படிக்க வேணும், எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் படிக்க வேணும், வேற என்னென்ன ரெக்யூர்மெண்ட்ஸ் இருக்கு. சோ இதெல்லாம் முடிச்சா தான் நீங்க சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ஆக முடியும். சோ ஒரு என்ட்ரி குவாலிஃபிகேஷனோட தீர்மானிச்சிருக்கு இந்த ப்ரொஃபஷன் அண்ட் லெஜிஸ்லேஷன். செகண்ட், CPD கண்டினியூயிங் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் ரெக்யூர்மெண்ட்ஸ். நீங்களும் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ஆன பிறகு கண்டினியூஸா உங்களோட ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கொள்ள வேணும். அதுக்கு தான் இது கண்டினியூயிங் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் ரெக்யூர்மெண்ட்ஸ். ஒருவேளை நீங்க மினிமம் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கொள்ள இல்லை என்று சொன்னாலும் அடுத்த வருஷத்துக்கு நீங்க ரெனியூ பண்ண முடியும். சோ அப்படிப்பட்ட சில ரெகுலேஷன்ஸ் இல்ல. கார்ப்பரேட் கவர்னன்ஸ் ரெகுலேஷன். சோ கார்ப்பரேட் கவர்னன்ஸ் ஏற்கனவே நாங்க படிச்சிருக்கோம். அதுல வந்து ஆடிட் கமிட்டி யாருக்கு ரிப்போர்ட் பண்ண வேணும், என்னென்ன விஷயங்கள் இருக்கு. சோ இதெல்லாம் நாங்க ஃபாலோ பண்றப்போ இந்த எத்திக்கல் த்ரெட்ஸ் வந்து குறைகிறதுக்கான சந்தர்ப்பம் நிறைய. ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் நாங்க பார்க்கும்போது ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், குவாலிட்டி கண்ட்ரோல் ஸ்டாண்டர்ட், இப்படி வேற விதமான ஸ்டாண்டர்ட்ஸ் நாங்க ஃபாலோ பண்ற போது எத்திக்கல் த்ரெட்ஸ் குறைகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு. Professional or regulatory monitoring and disciplinary procedure. குறிப்பிட்ட காலத்துக்கு ஒருக்கா மானிட்டரிங் நடந்து கொண்டிருக்கோம். உதாரணத்துக்கு ஸ்ரீலங்காவில் பார்த்தோம்னு சொன்னால் மானிட்டரிங் போர்டு ஸ்ரீலங்கா அக்கவுண்டிங் அண்ட் ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் மானிட்டரிங் போர்டு சில கம்பெனிஸ் அக்கவுண்ட்ஸ் ஆடிட்டர் மானிட்டர் பண்ணிக்கணும். சோ மானிட்டர் பண்ற போது அங்க இருக்கிற பிள்ளைகள் குறைவதற்கான சந்தர்ப்பம் இருக்கு. சோ இது எல்லாருக்கும் பொதுவான எல்லா ப்ரொஃபஷனல்ஸுக்கும் பொதுவான சில சேஃப்கார்ட்ஸ். அதை வந்து நாங்க சொல்றோம் சேஃப்கார்ட் கிரியேட்டட் பை தி ப்ரொஃபஷன், லெஜிஸ்லேஷன் ஆர் ரெகுலேஷன். உங்களோட எக்ஸாம்பிள்ல பொதுவான விஷயங்களை கேட்க மாட்டாங்க, சிச்சுவேஷன் கேட்க மாதிரி கேட்பாங்க. இதுக்கு நீங்க கூடுதலான டீட்டா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொண்டா போதும். Safeguards within the assurance client offers own system and procedure. இது நாங்களாகவே உருவாக்கி கொள்ளும் ப்ரொசீஜர். ஒரு ஆடிட்டர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளத்துக்கு தாங்களாகவே உருவாக்கி கொள்ளக்கூடிய சேஃப்கார்ட். Firm leadership stresses compliance with fundamental principles. Firm leadership ன்னு சொன்னா firm partners எல்லாரும் ethics-ஓட follow பண்ண வேண்டும்ன்றது கம்பல் பண்றது. Leadership of the firm establishing the expectation that employees will act in the public interest. ஒவ்வொரு எம்ப்ளாயியுமே பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் ஏற்ற மாதிரி ஆக்ட் பண்ண வேண்டும்ன்றது லீடர்ஷிப் வந்து பொறுப்படுத்தப்படுது. Quality control ஏற்கனவே நாங்க அதை பத்தி படிச்சோம். Documented policies of identification and evaluation threats and identification and application of safeguards. எங்களுக்கு த்ரெட் இருக்கு, அதுக்கு என்னென்ன சேஃப்கார்ட்ஸ்ன்றதை நாங்க ப்ராப்பரா டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கணும்னு சொன்னா நாங்கள் அந்த த்ரெட்ஸை குறைக்க முடியல. Documented policies covering the independent threats and safeguards in relation to assurance engagement. Assurance engagement தொடர்பாக என்னென்ன இண்டிபெண்டன்ஸ் த்ரெட்ஸ் வரும், அதுக்கு என்னென்ன சேஃப்கார்ட்ஸ் நாங்க வச்சிருக்க வேணும்ன்றது எல்லாத்தையும் நம்ம டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்கோம்னு சொன்னா எங்களுக்கு அந்த த்ரெட்ஸை குறைக்கிறதுக்கான வழி. Documented internal procedure requiring compliance with fundamental principles. Policies and procedures enabling identification of interest and relationship between the firm, team and client. Firm மற்றும் client இடையில relationship இருந்தா அந்த relationship குறைக்கிறதுக்கு என்ன செய்யலாம். சோ இப்படிப்பட்ட சில ப்ரொசீஜர்ஸ் நாம வச்சுக்கோங்க. இந்த ப்ரொசீஜர்ஸ் உங்களுக்கு பேசிக்கா தெரிஞ்சிருந்தா போதும். என்னன்னு சொன்னா அது தேவையான விஷயம் தெரிஞ்சுதான் இருக்கும்.
There should be also safeguards related to specific assignment. எல்லா அசைன்மெண்ட்டுக்கும் அவசியம் இல்லை, சில ஸ்பெஷல் ஆடிட்டுக்கு மட்டும் சொல்லி ஸ்பெஷல் சேஃப்கார்ட்ஸ் நாங்க வச்சிருக்கோம். அடிஷனல் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட் ரிவ்யூல வந்து நாங்க சொல்லுவோம் இண்டிபெண்டன்ட் ப்ரொஃபஷனல் ரிவ்யூ குவாலிட்டி கண்ட்ரோல்ல படிச்சிருக்கோம். Concerning independent third parties such as committee of independent directors, rotating senior personnel, discussing ethical issues, disclosing to those starting governance. So இப்படிப்பட்ட சில விஷயங்களை நாங்க வச்சிருக்கோம். இது பப்ளிக் பிராக்டிஷனர். அடுத்து நாங்க பார்க்க போறோம் நான் பப்ளிக் பிராக்டிஷனர், ethical safeguards for accountants in business. Accountants in business க்கு தான் இன்னொரு பேர் நான் பப்ளிக் பிராக்டிஸ். Right? So அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால் safeguards with the professional legislation or regulation that is safe. எல்லா சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ்க்குமே பொதுவானதுன்னு நாங்க சொன்னோம். அது இவங்க இருக்கும். ஒர்க் பிளேஸ் நாங்க பார்க்கணும்னு சொன்னோம். ethical safeguards in the workplace for accountants in non public practice. Employees oversight of system. So நீங்க வேலை செய்யற கம்பெனில சிஸ்டத்தை ஓவர்சீ பண்றதுக்கு சூப்பர்வைஸ் பண்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்குன்னு சொன்னா அது த்ரெட்ஸ் குறையும். எம்ப்ளாயர்ஸ் எத்திக்ஸ் அண்ட் கண்டக்ட் ப்ரோக்ராம், எம்ப்ளாயர் வந்து எல்லா எம்ப்ளாயிஸும் எத்திக்கலா இருக்கணும்னு ஒரு ப்ரோக்ராம் ஷெட்யூல் பண்ணி அது த்ரெட்ஸ் குறையும். ரிக்ரூட்மெண்ட் ப்ரொசீஜர், strong internal control, appropriate disciplinary process, leadership stress the ethics. So இப்படியான சில விஷயங்கள் த்ரெட்ஸ் குறைக்கும் என்ற நான் பப்ளிக் பிராக்டிஸ். இப்ப உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா நீங்க எக்ஸாம்ல क्वेश्चनக்கு ஆன்சர் பண்றதுக்குரிய ஸ்ட்ரக்சர் டிகே இருக்கு. என்ன த்ரெட் வந்தால் என்ன சேஃப்கார்ட்ஸ் யூஸ் பண்றது நல்லது. இதுதான் கம்பல்சரி ஆன்சர் இல்ல, உங்களோட ஆன்சர் ஒரு த்ரெட் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் என்றால் உங்களுக்கு தெரியும் அது செல்ஃப் இன்ட்ரஸ்ட் த்ரெட். அந்த செல்ஃப் இன்ட்ரஸ்ட் த்ரெட் இருக்குன்னு சொன்னா யாருக்கு செல்ஃப் இன்ட்ரஸ்ட் த்ரெட் இருக்குமோ அவரை விட்டு செப்பரேட் டீமை நாங்க யூஸ் பண்ணலாம், அக்சஸ் நாங்க லிமிட் பண்ண முடியும். சோ இப்படிப்பட்ட சில விஷயங்களை பார்க்க முடியும். செகண்ட் ஒப்பீனியன், மேனேஜ்மெண்ட் ஒரு விஷயத்தை பெர்ஃபார்ம் பண்ணிட்டு உங்கள்ட்ட வந்து செகண்ட் ஒப்பீனியன் கேட்டா நீங்க என்ன செய்வாங்க? ஏற்கனவே ஒப்பீனியன் கொடுத்தவர்கிட்ட நீங்க பெர்மிஷன் எடுக்க வேணும். இப்போ உதாரணத்துக்கு ஏற்கனவே ஒரு ஆள் ஆடிட் பண்ணி ஒப்பீனியன் தந்துட்டா உங்கள்ட்ட செகண்ட் ஒப்பீனியன் கேட்டா நீங்க ஏற்கனவே ஒப்பீனியன் கொடுத்தவர்கிட்ட பெர்மிஷன் எடுக்க வேணும். அதுக்கப்புறம் பெர்மிஷன் கிடைக்கலைன்னு சொன்னா நீங்க செகண்ட் ஒப்பீனியன் கொடுக்க கூடாது. ஃபீஸ் அண்ட் அதர் டைப்ஸ் ஆஃப் ரெமுனரேஷன், உங்களோட ஃபீஸ் வந்து ஓவர் டூ மச் ஆயிருக்குது அப்படியே எதுவும் சொன்னா இப்படியான சேஃப்கார்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்ப நீங்க நாங்க பார்க்கலாம் என்ன ரிஸ்க் இருக்கு, என்ன சேஃப்கார்ட்ஸ் இருக்குது. இந்த விஷயங்களை நீங்க ஒரு கிளியரா பார்த்துக்கீங்க சொன்னா எக்ஸாம் क्वेश्चंस ஈஸியா அட்டெண்ட் பண்ண முடியும். இப்ப நாங்க क्वेश्चंसக்கு நேரடியா போகலாம். இந்த பாடத்துல வர क्वेश्चंस வந்து அவ்வளவு டிஃபிகல்ட்டான क्वेश्चंस இல்ல, நீங்க क्वेश्चंस ஈஸியா பண்ணி பண்ணிட்டா போதுமானது. ரைட், ஒரு தடவை क्वेश्चन பார்த்து கொண்டா